இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்பு மிக்கவர்களே, ஜூன் மாதம் 14ஆம் தேதி தாயாம் திரு அவை பொது காலத்தினுடைய 11வது ஞாயிற்றுக்கிழமை தான் கொண்டாடி கொண்டிருக்கிறது. அன்புமிக்கவர்களே, ஈஸ்டர் பெருவிழா, உயிர்ப்பு பெருவிழாவிலிருந்து இந்த வாரம் வரையில ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பெருவிழாவாகத்தான் நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம். விடுமுறை காலம் அதோடு சேர்த்து ஒவ்வொரு வாரமும் ஒரு பெருவிழாவாக கொண்டாடி ஆன்மீகத்துல தாயாம் திரு அவை நம்மை வளர்த்தெடுத்திருக்கிறது. மீட்பின் வரலாற்றை நம்ம சிந்தித்து பார்க்கவும் நினைவு கூறவும் அதில் மகிழ்ந்திருக்கவும் தான் இந்த விழாக்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருந்தன. இன்றைக்கு பொது காலத்தினுடைய 11வது ஞாயிற்றுக்கிழமை என்று சொன்னேன். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற 3 வாசகங்களுமே இறைவன் நம்மை எப்படி அன்பு செய்கிறார், அவர் நம்மை எப்படி தேர்ந்தெடுத்திருக்கிறார், நம்மை தேர்ந்தெடுத்து நம்மை அன்பு செய்து பராமரித்து இறைவனுடைய பணிக்காக, மக்களுடைய நலனுக்காக நம்மை எப்படி அனுப்புகிறார், அந்த பணி வாழ்வில் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்பதையும் மிக தெளிவுரை இன்றைக்கு எடுத்து தருகின்றன 3 வாசகங்களுமே. ஆகவே அன்புமிக்கவர்களே, இறைவன் நம்மை தேர்ந்தெடுக்கிறார், நம்மை அன்பு செய்கிறார், நம்மை பராமரிக்கிறார், பணி வாழ்விற்காக நம்மை அவர் தயாரித்து அனுப்புகிறார். இதுதான் இன்றைய வாசகங்களுடைய மைய கருத்து. இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முதல் வாசகமானது விடுதலை பயண நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. அன்புமிக்கவர்களே, இறைவனுடைய அன்பு இஸ்ரேல் மக்கள் மீது எப்படி இருந்தது, அவர்களை எப்படி தேர்ந்தெடுத்தார், அன்பு செய்தார் என்பதைத்தான் இந்த வாசகத்துல நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரேல் மக்கள் சீனாய் மலைக்கு வந்தடைந்த பொழுது அவர்களுக்கு சீனாய் மலையினுடைய அடிவாரத்துல பாளையத்தை அமைத்து கொடுப்பதற்கான வாய்ப்புகளை இறைவன் தருகிறார். முந்தைய வாசகங்கள்ல நம்ம பார்க்கிறோம் எப்படி இஸ்ரேல் மக்கள் மீது அன்பு கொண்டு எகிப்திலிருந்து அவர்களை மீட்டெடுத்து அவர்களை பாலும் தேனும் பொடியும் கானான் நாட்டிற்கு அழைத்து செல்கிறார். 40 ஆண்டுகள் அழைத்து செல்கிறார். 40 ஆண்டுகளும் இறைவனுடைய உடனிருப்பு இருக்கிறது. பகலில் அவர் மேகத்தூண் வழியாகவும் இரவுல நெருப்பு தூண் வழியாகவும் அவர்களுக்கு உணவு தேவைப்பட்ட நேரத்துல மன்னாவை பொழிய வைத்தும் அவர்கள் கண்டிராத கேட்டிராத உண்டிராத அந்த மன்னாவை அவர்களுக்கு பொழிவித்தும் பாலை நிலத்துல வறண்டு போன இடத்துல அவர்கள் தண்ணீருக்கு தவித்த பொழுது பாலை நிலத்துல பாறையை தட்டி அதன் மூலமாக அவர்களுக்கு நீரூற்றை கொடுத்து அவருடைய தாகத்தை தணித்தும், அதே நேரத்துல எங்களுக்கு மாமிசம் இறைச்சி வேண்டும் என்று கேட்ட நேரத்துல கூட அந்த பாலை நிலத்துல இவர்களுடைய பாளையத்துல மட்டும் காடைகளை விளைச்செய்து இறைவன் அவர்களை அன்பு செய்கிறார், பராமரிக்கிறார். அன்புமிக்கவர்களே, அந்த அன்பினுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் மோசே மூலமாக இந்த அறிவிப்பை இன்றைக்கு கடவுள் மக்களுக்கு கொடுக்க சொல்லுகிறார். நான் எகிப்திற்கு செய்ததையும் கழுகுகளின் இறக்கையின் மேல் உங்களை ஏந்தி என்னிடம் சேர செய்ததையும் நீங்களே கண்டீர்கள். அன்புமிக்கவர்களே, இந்த மக்களை அன்பு செய்வதற்கு அவர்கள் என்ன தகுதியை கொண்டிருந்தார்கள்? நாடோடிகளாய் ஆடு மாடுகளை மேய்த்தவர்களாய் கண்ணீரோடும் கவலையோடும் இருந்த அந்த மக்களை இறைவன் அன்பு செய்கிறார். கழுகுகளின் இறக்கை மேல் உங்களை ஏந்தி நான் கூட்டிச் சென்றேன் அப்படி என்று எப்படி தனித்துவமாக இஸ்ரேல் மக்களை இறைவன் அன்பு செய்தார் என்பதைத்தான் இந்த வாசகம் நமக்கு கூறுகிறது. அந்த முதல் வாசகத்தினுடைய 2வது பகுதியில, நீங்கள் என் வார்த்தைக்கு செவிசாய்த்து என் உடன்படிக்கையை கடைபிடித்தால் அனைத்து உலகமும் என் உடமையே எனினும் நீங்களே எல்லா மக்கள் இனங்களிலும் எனக்கு தனி சொத்தாவீர்கள். மேலும் எனக்கு நீங்கள் குருத்துவ அரசராகவும் தூய மக்களினமாகவும் இருப்பீர்கள் என்று சொல்லுகிறார். அன்புமிக்கவர்களே, இறைவனுடைய தனித்துவ பேரன்பை பாருங்கள். அனைத்து உலகம் எனக்கு சொந்தமாக இருந்தாலும் நீங்களே என் தனி சொத்தாக இருப்பீர்கள். நீங்கள் அரச குருத்துவ திருக்கூட்டம் என்பதையும் இன்றைக்கு நமது ஆண்டவர் மிக தெளிவாக சொல்லுகிறார். அன்புமிக்கவர்களே, நான் சொன்னேன், இஸ்ரேல் மக்களுக்கு அப்படி என்ன தகுதி இருக்கிறது இறைவனுடைய இந்த பேரன்பை பெறுவதற்கு? அடிமைகளாகவும் நாடோடிகளாகவும் வணங்கா கழுத்துடையவர்களாகவும் சிலை வழிபாட்டையும் செய்த அவர்கள் மீது இறைவன் பேரன்பு கொள்ளுகிறார். தகுதியற்ற நமக்கும் இந்த செய்தி கொடுக்கப்படுகிறது. அன்புமிக்கவர்களே, தகுதியற்றவர்களாக இருந்தாலும் ஆண்டவருக்கு எதிராக முணுமுணுத்து பேசுபவர்களாகவும் கீழ்ப்படியாதவர்களாகவும் உலக நாட்டமுடையவர்களாகவும் சிலை வழிபாட்டு செய்பவர்களாகவும் நாம் இருந்தாலும் கழுகுகளின் இறக்கைகள் மீது ஏந்தி அவரிடத்துல சேர்த்ததை போல நம்மையும் ஒவ்வொரு நாளும் அன்பு செய்கிறார், பராமரிக்கிறார். அன்புமிக்கவர்களே, இந்த பேரன்பை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய கட்டளைகளுக்கும் உடன்படிக்கைக்கும் மதித்து நடந்தால் உலகத்தின் அனைத்து மக்களினமும் அவருக்கு சொந்தமானாலும் நம்மை அவர் தனி சொத்தாக கருதுவார் என்பதைத்தான் இந்த வாசகம் நமக்கு சொல்லுகிறது.
ஆகவே இறைவனுடைய அன்பை இந்த வாசகம் நமக்கு சொல்லுகிறது. இறைவனுடைய அன்பை உணர்ந்து வாழ இந்த வாசகம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இரண்டாவது வாசகம் திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதல் வாசகத்துல இறைவனுடைய அன்பை பாலை நிலத்துல இஸ்ரேல் மக்கள் கண்டது போல புதிய ஏற்பாட்டுல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக சாவை ஏற்கும் அளவுக்கு, சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு, நம்முடைய பாவத்திற்கு கழுவாயாக தன்னையே அவர் ஒப்படைத்து அவருடைய சாவின் வழியாக நாம் கடவுளோடு ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். அன்புமிக்கவர்களே, அவருடைய திருமகன் வழியாகவே நாம் மீட்பும் பெறுகிறோம் என்பதை இரண்டாவது வாசகம் நமக்கு சொல்லுகிறது. அப்படி என்றால் புதிய ஏற்பாட்டுல கடவுள் தன்னுடைய ஒரே மகனை நம்மை மீட்கும் பொருட்டு அவர் கழுவாயாக கொடுத்திருக்கிறார் என்பதே கடவுளுடைய பேரன்பு என்பதையும் இந்த வாசகம் நமக்கு உணர்த்துகிறது. மூன்றாவது வாசகம் மத்தேயு நற்செய்தியிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்பு மிக்கவர்களே, கடவுள் உலகத்தின் மீது பரிவு கொண்டிருக்கிறார். அன்பு என்பதும் பரிவு என்பதும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். பரிவு என்பது நம்முடைய வயிற்றின் ஆழத்திலிருந்து ஒரு தாய் அன்போடு இரக்கத்தோடு வருவதுதான் பரிவு என்று சொல்லுகிறார்கள். இயேசு அங்கு இருந்த மக்கள் மீது பரிவு கொண்டார். அவர்கள் ஆயனில்லா ஆடுகளைப் போல அலைகழிக்கப்பட்டு கொண்டிருந்தார்கள். அதனால் அவர்கள் மீது பரிவு கொண்டார் என்கிற செய்தி இன்றைக்கு நற்செய்தி வாசகத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் வாழ்கிற இந்த உலகம் இந்த நிலையில தான் இருக்கிறது. அன்புமிக்கவர்களே, போர்களால் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து கொண்டிருக்கிறது. சுயநலத்தாலும் ஆணவத்தாலும் இந்த உலகம் தன்னுடைய அழகை இழந்து கொண்டிருக்கிறது. சுயநலத்தால் இன்றைக்கு இயற்கையை மனிதர்கள் அழித்து கொண்டிருக்கிறார்கள். உலக நாடுகளுக்கிடையே போட்டி பொறாமை, சுயநலம், வன்முறை, ஊழல் நிறைந்த ஒரு உலகமாகத்தான் இன்றைக்கு இருக்கிறது. சாதாரண மக்கள் ஆயினில்லா ஆடுகளைப் போல ஒரு நல்ல தலைவரை எதிர்பார்த்து, ஒரு நல்ல உலகத்தை எதிர்பார்த்து, ஒரு நல்ல ஆட்சியை எதிர்பார்த்து கொண்டு தான் இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் ஏங்கி தவிக்கிறார்கள். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து கொண்டிருக்கிற மனித முகத்தையே கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து கொண்டிருக்கிற இந்த ஒரு சூழலில் தான் இயேசு மக்கள் மீது பரிவு கொண்டார். பரிவு கொண்டு தன்னுடைய சீடர்களை அவர் அனுப்புகிறார். அந்த 12 சீடர்களும் தனித்துவமிக்க பயிற்றுவிக்கப்பட்ட அல்லது மிகப்பெரிய பணக்கார அதிகார வர்க்கத்திலிருந்து வருகிற சீடர்கள் அல்ல. மாறாக ஏழைகள், எளியவர்கள், சாதாரணமானவர்களைத்தான் இன்றைக்கு இறைவன் தேர்ந்தெடுத்து தகுதியற்று இருந்த அவர்களை அழைத்து பிறகு அவர்களை தகுதியாக நிரப்புகிறார், ஆசிர்வதிக்கிறார், தன்னுடைய அதிகாரத்தோடு அவர்களை அனுப்புகிறார். பேய்களை ஓட்டவும், நோய்களை குணப்படுத்தவும், இறை அரசை பற்றி அறிவிக்கவும் தான் தேர்ந்தெடுத்த அந்த சீடர்களை இன்றைக்கு அனுப்புகிறார். அந்த சீடர்களை அனுப்பிய பொழுது அவர்களுக்கு அவர் கொடுத்த பணிகளை பற்றி நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். பிற இனத்தாரின் எப்பகுதிக்கும் செல்ல வேண்டாம், சமாரியாவின் நகர் எதிலும் நுழைய வேண்டாம், மாறாக வழி தவறி போன ஆடுகளான இஸ்ரேல் மக்களிடமே செல்லுங்கள். இந்த வார்த்தை எப்பொழுதுமே தவறாக புரிந்து கொள்ளப்படும். எப்படி இயேசு இஸ்ரேல் மக்களிடத்துல மட்டும் செல்லுங்கள், அங்கே போகாதீர்கள், இங்கே போகாதீர்கள் என்று எதற்காக இயேசு பிரித்து பார்க்கிறார் என்று ஒரு சில பேருக்கு தோணும். நன்மை மிக்கவர்களே, இதை ஒரு திட்டமிடல் என்று தான் சொல்லலாம். இதே மத்தேயு அதிகாரத்துல உலகமெல்லாம் சென்று படைப்புக்கெல்லாம் நற்செய்தி அறிவியுங்கள் என்று சொல்லுகிறார். அதே இயேசு தான் இந்த இடத்துல முதலில் திட்டமிட்டு நீங்க இருக்கிற பகுதியில உங்கள் குடும்பத்திற்கு மீட்பை கொண்டு வாருங்கள், உங்கள் பகுதிக்கு மீட்பை கொண்டு வாருங்கள் என்பதைத்தான் இன்றைக்கு தெளிவுற சொல்லுகிறார். ஆகவே எக்ஸ்க்ளூசிவா இந்த மக்களுக்கு மட்டும்தான் நீங்க அறிவிக்கணும், மற்றவர்களுக்கு யாரும் நற்செய்தி அறிவிக்க கூடாது என்று இயேசு சொல்லவில்லை. மாறாக உங்கள் குடும்பத்திலிருந்து நற்செய்தி வாழ்க்கையை அறிவியுங்கள் அப்படி என்று இன்றைக்கு நமக்கு தெளிவுபடுத்துகிறார். அடுத்தது இந்த நற்செய்தி வாசகத்துடைய கடைசி பகுதி மத்தேயு 10:8. அதுல தான் அவர் சொல்லுகிறார், நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள், இறந்தோரை உயிர் பெற்றெழ செய்யுங்கள், தொழுநோயாளரை நலமாக்குங்கள், பேய்களை ஓட்டுங்கள், கொடையாக பெற்றீர்கள், கொடையாக வழங்குங்கள். இதைத்தான் இயேசு இன்றைக்கு ஒரு பணியாக, ஒரு சேவையாக இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறார். தமிழகத்துல இந்த செய்தியை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஆம்புலன்ஸ் சர்வீஸ் நம்பரை நம்ம பார்த்தோம் என்றால் யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா 108க்கு போன் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஆன்மீக உறவுகளே, இன்றைய உலகத்தில் நாம் செய்ய வேண்டிய பணி இந்த ஆம்புலன்ஸ் பணி என்று தான் சொல்ல வேண்டும். எப்படியோ ஒரு கோஇன்சிடென்டா 108 நம்பர் அவசர அந்த ஆம்புலன்ஸ் சர்வீஸுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நினைவில் கொள்ளுங்கள், 108 என்றால் மத்தேயு 10:8 அதிகாரம். நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள், இறந்தோரை உயிர் பெற்றெழ செய்யுங்கள், தொழுநோயாளர்களை நலமாக்குங்கள், பேய்களை ஓட்டுங்கள், கொடையாக பெற்றீர்கள், கொடையாக கொடுங்கள் என்பதுதான். ஆகவே இறைவன் குருக்களையும் கண்ணீர்களையும் மட்டுமே இந்த இறைப்பணிக்காக நமக்கு அனுப்பவில்லை. மாறாக இறையரசு பணி என்பது
திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட கடமை என்பதை புரிந்து கொண்டு இறைவன் நம்மை அழைத்திருக்கிறார், தேர்ந்தெடுத்திருக்கிறார், நம்மை அன்பு செய்கிறார், பராமரிக்கிறார், பாதுகாக்கின்றார். நற்கருணையின் வாயிலாகவும் மற்ற அனைத்து அருட்சாதனங்கள் வாயிலாகவும் அவர் ஒவ்வொரு நாளும் நம்மை புதுப்படைப்பாக்குகிறார். நம்மை அவர் ஒவ்வொரு நாளும் அன்பு செய்கிறார். அந்த அன்பின் வெளிப்பாடாக ஆயனில்லாமல் இருக்கிற, சோர்ந்து போய் இருக்கிற இந்த உலகத்திற்கு நம்மை ஆயர்களைப் போல அனுப்புகிறார். தகுதியற்றவர்களாக இருந்தாலும் நம்மை அழைத்து நம்மை தகுதிக்கு உயர்த்துகிறார் என்கிற பேர் உண்மைகளை புரிந்து இயேசுவினுடைய பணியை, இறையரசு பணியை நாமும் நிறைவேற்றிட இறைவன் உங்களையும் என்னையும் தூண்டுவாராக. எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமென்.